தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். குறுக்கு வழியில் ஜெயிப்பதை ஆராய்வதற்காகத்தான் திமுகவின் ஒருங்கிணைப்பு குழு தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கும் முன்பே குழு அமைத்திருக்கிறார்கள் என்றால் ஓட்டு பெட்டியை மாற்றுவதற்கு கூட இந்த குழு முயற்சிக்கலாம். எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா பேட்டி. தமிழகத்தில் 3வது முறையாக மின் கட்டணம் உயர்த்தப்பட்டதை கண்டித்தும் நியாய விலைக் கடைகளில் விநியோகத்தை நிறுத்துவதாக குற்றம் சாட்டியும் அதிமுக சார்பாக திருப்பரங்குன்றம் பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தலைமையில் 300க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ராஜன் செல்லப்பா கூறுகையில், திமுக ஒருங்கிணைப்பு குழு அமைத்துள்ளது குறித்து கேள்விக்கு மக்களுக்கு நன்மை செய்து அதன் மூலம் வாக்கு கேட்கும் எண்ணம் திமுகவுக்கு இல்லை. குறுக்கு வழியில் ஜெயிப்பதை ஆராய்வதற்காகத்தான் இந்த குழு. திமுக ஆட்சியில் இருப்பதாகவே அவர்கள் நினைக்கவில்லை. கூட்டணியை கட்டுப்பாட்டோடு கொண்டு செல்கிற முறையைத்தான் கையாளுகிறார்கள். தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கும் முன்பே குழு அமைத்திருக்கிறார்கள் என்றால் ஓட்டுப்பெட்டியை மாற்றுவதற்கு கூட இந்த குழு முயற்சிக்கலாம். மின்சார கட்டணத்தை 2 மாதத்திலிருந்து 1 மாதத்திற்கு கணக்கெடுக்க இந்த அரசு முயற்சிக்கவில்லை. கட்சியில் ஏற்பட்டுள்ள குழப்பத்தை தீர்ப்பதற்காகவே இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட் குறித்த கேள்விக்கு எப்போதுமே இந்த அரசு தமிழகத்திற்கான நிதியை ஒதுக்குவதில்லை. தேசிய கட்சிகள் இதற்கு மறுக்கிறது. நிதி ஒதுக்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை என கூறினார். வணக்கம் தமிழகம் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் சா. பழனிக்குமார். அதற்கான முயற்சி எடுக்கலாம். சட்டம் ஒழுங்கை கெடுத்து கொண்டிருக்கிற நிலையில் ஒவ்வொருவருக்கும் இந்த குழுவோடு சேர்த்து இந்த கொலைகார பட்டியல் ஒன்று தமிழகத்தில் ரவுடி பட்டியல் இருக்க அந்த பட்டியலில் கூட அந்த குழுவை சேர்க்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணலாம். இதுதான் இது செய்யறதை தவிர அவங்க தமிழக மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று முயற்சிக்கவில்லை. 2 மாத மின்சார கட்டணத்தை 1 மாதமாக மாற்றி காட்ட வேண்டும் என்ற முயற்சி இருக்கிறது. ஆகவே இந்த குழுக்கள் பயனற்ற குழுக்கள். அவர் கட்சியில் ஏற்பட்டிருக்கிற குழப்பத்தை போக்குவதற்காக ஆந்திராவுக்கு 15,000 கோடி சிறப்பு நிதியாக ஒதுக்கியிருக்காங்க. மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் பொதுவான அறிவிப்பு கொடுத்து ஆந்திராவுக்கு சிறப்பு நிதி வச்சுட்டு நான் இன்னும் போராட்டம் நாட்டில் கேட்கல. என்ன இருந்தாலும் தமிழகத்துக்கு வேண்டிய நிதியை மத்திய அரசு எப்பயுமே ஒதுக்குவதில்லை. ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எங்கள் அறிவியல் எடப்பாடியார் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. தேசிய கட்சிகள் ஒதுக்க மறுக்கின்றன. ஒதுக்க வேண்டும்.